ஆமா, யாரு பூஜை பண்றது? ராத்திரி யாருமே இல்லாத கோவில பூஜையா? யார் பண்றது? அதுவும் நேத்து தான் ஒருத்தன் பாம்பு கடிச்சு செத்து இருக்கான். அப்படி இருக்கும்போது இங்க தனியா எந்த பொண்ணு பூஜை பண்ண முடியும்? இது கோவில் வழக்கம். யாராவது ஒரு சுமங்கலி இத பண்ணிதானே ஆகணும். ஏமா மல்லிகா, இந்த பூஜையை நீயாவது பண்ணுமா? ஐயோ, என்னாலலாம் முடியாதுப்பா. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் பிள்ளைங்களை யார் பாத்துப்பா? இந்த ஊர் நல்லா இருக்கணும்னா யாராவது இத பண்ணிதானே ஆகணும். இப்படி எல்லாரும் முடியாது முடியாதுன்னு சொன்னா ஆத்தா கோவத்துக்கு ஆளாகி ஊரே அழிஞ்சு போகணுமா? அண்ணாமலை அந்த கிட்ட நல்ல பேர் வாங்க இதுதான் சரியான சான்ஸ். இதை நாம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூஜைய இந்த பூஜைய நான் பண்றேன். இவ வேற எதையாவது பேசிக்கிட்டு. வேண்டாம் வான்மதி, இந்த மாதிரி கடுமையான பூஜைக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான சக்தி வேணும். உன்னால் அது முடியாது. வெண்ணிலா தான் இதுக்கு சரியான ஆளு. அவதான் காலையில இருந்து பயபக்தியோட விரதம் இருக்கா. அவ பண்ணட்டும் இந்த பூஜைய. வெண்ணிலா, நீ பண்ணுமா? நானா? ஆமா வெண்ணிலா, காட்டு கோயில்ல அம்மன் உன்னதானே விளக்கேத்த சொன்னா. நீயும் அதை நல்லபடியா முடிச்சு வச்சுட்ட. அந்த அம்மன் உனக்கு பக்க பலமா இருக்கா. நீதான் இதை பண்ணணும். சரிங்க அத்தை. நம்ம குடும்பத்துக்காகவும் இந்த ஊருக்காகவும் இந்த பூஜையை நானே பண்றேன். நான் வேணா கூட இருக்கலாமா? இல்லம்மா, இது ஒரு பொண்ணு மட்டும் தனியா பண்ண வேண்டிய பூஜை. கூட யாரும் இருக்க கூடாது. பரவாயில்ல நீ, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்லையே, பிளான்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்தாலும் வெண்ணிலா நம்ம கிட்ட தனியா மாட்டிக்கிட்டா. நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமா இருக்கு. வெண்ணிலாவை மட்டும் தனியா எப்படி கோயில்ல விடுறது? ஏதாவது விபரீதம் ஆச்சுன்னா? சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்க்க பயமாதான் இருக்கு. ஆனாலும் உன் கண் பார்வைக்கு முன்னாடி நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு தெரியும். என்ன எவ்வளோ பெரிய கண்டத்துல இருந்து காப்பாத்திட்ட. இனிமே என்ன ஆபத்து வந்துட போகுது? அப்படியே வந்தாலும் நீ பாத்துப்ப. ஓம் அண்டங்களை படைத்தவளே போற்றி, ஓம் அண்டம் நடுங்க ஆடியவளே போற்றி, ஓம் அண்டரை காத்தவளே போற்றி. கோவிலுக்குள்ள வெளிச்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. எப்படி சொல்ற? கதவு வழியா இவ்வளவு நேரம் வெளிச்சம் நல்லா தான் வந்தது. இப்ப வெளிச்சமே வரல. ஐயோ, என்னன்னு தெரியலையே. யாரும் வெண்ணிலாவை நினைச்சு பதட்டப்படாதீங்க. விளக்குல எண்ணெய் தீர்ந்திருக்கும். அதனாலதான் வெளிச்சம் கம்மியா இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருங்க. பிளான் பண்ண மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல என் ஆளுங்க வேலையை ஆரம்பிச்சுடுவாங்க. வெண்ணிலா, நீ சாமி கும்பிட்டு முடிக்கும் போது அங்க சிலையே இருக்காது. அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள என்ன நடந்தாலும் அதுக்கு நானே பொறுப்பு இல்ல. ஹே வெண்ணிலா, முடிஞ்சா உயிர் பொழைச்சி பார்க்கலாம். 2 பூஜை மட்டும் நல்லபடியா முடிஞ்சிடுச்சுன்னா நாளைக்கு திருவிழாவை அமோகமா கொண்டாடிடணும். அப்புறம் ஊருக்கு ஒரு குறையும் வராது. முன்னாடி பூஜையும் நல்லபடியா முடிஞ்சது. இந்த பூஜையும் குறை இல்லாம முடியணும். அது சரி, அப்படி பூஜையில் ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன ஆகும்? என்ன ஆகுமா? ஆத்தா திருவிழாவை ஏத்துக்க மாட்டா. அவ மனசு குளிராது. கோவத்துல இந்த ஊரையே அழிச்சிடுவா. ஐயோ, இந்த திருவிழா நல்லபடியா நடக்கிறது உள்ள இருக்கிற அந்த பொண்ணு பண்ற பூஜையில தான் இருக்கு. அதா தனியா பூஜை பண்ற அந்த பொண்ணுக்கு
நீதான் துணை இருக்கணும். அப்ப இதான் எனக்கு வேணும். சரி, முதல்ல பாம்பை கொடு. இந்தாங்கம்மா. அம்மா, இது ரொம்ப ஆபத்தான பாம்பு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவ்வளவுதாம்மா. பார்த்து பத்திரமா. அத நான் பாத்துக்கிறேன். ஆமா, இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்னா, எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல பேரையும் அந்த வெண்ணிலா தட்டி பறிச்சுட்டா. எப்படி எல்லா ஊர் மக்கள் முன்னாடியும் என்ன பூஜை பண்ண விடாம அசிங்கப்படுத்தினாலும் அதே மாதிரி அவளையும் பூஜை பண்ண விடாம ஊர் மக்கள் முன்னாடி அவமானப்படுத்தி இந்த ஊர் மக்களே அவளை விரட்டி அடிக்கிற மாதிரி பண்ண போறேன். எப்படிமா? உள்ள வெண்ணிலா தனியா பூஜை பண்ணிட்டு இருக்கா. இப்போ இந்த பாம்பை உள்ள விட்டா அவ அலறி அடிச்சுட்டு பூஜைய பாதியிலேயே விட்டுட்டு தனியா ஓடி வந்துருவாளே. அப்படி வந்துட்டா குடும்பத்துக்கும் ஊருக்கும் அவ மேல இருக்கிற மரியாதை போய் எல்லாரும் அவளை கேவலமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. பூஜை பாதியிலே நின்னு போனதுனால திருவிழாவை நடத்த முடியாதுன்னு அவளை ஊரை விட்டு அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. அவ எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்கணும். அத நான் பார்த்து ரசிக்கணும். அம்மா, எனக்கு என்னமோ ரொம்ப ரிஸ்கா தெரியுதுங்கம்மா. அவங்கள பயமுறுத்த பாம்பை விடுறீங்க, ஆனா பாம்பு அவங்கள கடிச்சு அவங்க உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அதுவும் ஒரு வகையில சந்தோஷம் தானே. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. சரிங்கம்மா.